அதே மாதிரி ஒரு ஆள் பயங்கரமான ஆள் இவர் எடுத்திங்கன்னா சாத் பின் அபி வக்காஸ், அவரும் பயங்கரமான ஆள். ரசூலுல்லாஹ் எடுத்து அம்பு கொடுக்குறாங்க, நீங்கள் விடுங்க, அவ்வளோ அக்யூரசி அந்தளவுக்கு. அதை பக்கத்தில் இருக்கிற 2 ஆளில் இவர் தான். இருக்கிற 9 பேர் இருந்தாங்க, 7 பேர் அவுட்டு, இருக்கிற 2 பேர். அப்போது இவர் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க அவங்களுக்கு. இது 4055வது ஹதீஸாக இது இருக்குது. 4061 4060 ஹதீஸாகவும் இது இருக்குது. அப்போது அந்த ஹதீஸில் வருது, தல்ஹாவும் சாத் பின் அபி வக்காஸை தவிர யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது சொல்கிறது யாருன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஸ்பாட்டில் இருந்தேன். ஷியாக்களுடைய மெயின் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா இதுதான், உஹதில் விட்டுட்டு போனவங்கள சஹாபாக்கள்லாம் அலி நின்னார்ல அப்படிங்கிறேன். அவங்களுடைய பேச்சு, அதாவது அந்த குற்றம் இருக்குது தான், நம்ம மறுக்க முடியாது. அதுக்காக அவங்கள திட்டுறது, இவங்க போகிற அந்த வரம்பு மீறுதல் தப்பு. ஆனால் இவங்களுடைய சிறப்புன்னு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நின்னவங்க எல்லாருமே சிறப்புக்குரியவங்க தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறாங்க, அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடல, ரசூலுல்லாஹ் கூட நிற்கிறாங்க. அந்த இடத்துல அடி வாங்கிட்டு அவங்களும் நிற்கிறாங்க. இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா ரசூலுல்லாஹ் வாயில் கோபம் வருது. ரசூலுல்லாஹ் அடித்தவங்களெல்லாம் பார்த்து கோபம் வரும்போது ரசூலுல்லாஹ் துவா செய்கிறாங்க. ஹாரிஸ் இப்னு ஹிஷாம், சுஹைல் பின் அம்ரு, சஃபான் பின் உமையா, இவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இலைவா இவங்களை சாபம், இவங்களை அழிச்சிரு அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் வசனம் இறங்குறான், அதிகாரத்தில் உமக்கு எந்த பங்கும் கிடையாது. இது என்ன நீ டிசைட் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நம்ம முபாஹலா, இவன் நரகவாசி, இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது அல்லாஹ் வசனம் இறக்கலாம். பின்னால் அந்த 3 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அல்லாஹ் யாரும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ 3 பேரையும் அல்லாஹ் மன்னிக்கணும். திர்மிதியில் 3004வது ஹதீஸு, முஸ்னத் அஹமதில் 5674வது ஹதீஸ். இந்த இப்னு கமியாங்கிறவன் தான் ரசூலுல்லாஹ் அடிக்கிறவன். அவனை ரசூலுல்லாஹ் துவா அவனையும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் டைரெக்டாக அடிக்கிறவன். அவனை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, துவா செய்கிறாங்க, இறைவா இவனை நீ அடிச்சிரு, அல்லாஹ் வச்சு சொல்கிறாங்க, இறைவா இவனை நீங்கள் தண்டனை கொடு, அல்லாஹ் அவனை இழிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அவன் பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு போகிறான், அதாவது இந்த போரில் விட்டுறான், பின்னாடி ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிட்டு போகிறான். அந்த ஆடே அவனை துரத்தி மலை உச்சிக்கு விரட்டிட்டு போகுது. அவனுடைய ஆடை துரத்திட்டு போய் அங்கேருந்து மலை உச்சியிலேருந்து அவன் குதிச்சிட்றான், செத்துறான், குடிச்சு. இந்த மாதிரி ஒரு இது நடக்குது. இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் அல்லாஹ் சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் 4054, முஸ்லீமில் 4618. நான் நபி அவர்களை பார்த்தேன், அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களை சுற்றி இருவர் கடுமையாக சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அவர்களை இதற்கு முன்னரும் நான் பார்த்ததில்லை, பின்னாடியும் நான் அவங்கள பார்த்ததில்லைங்க. யார் அப்படின்னா ஜிப்ரீல் ஒன்று, மீகாயில் ஒன்று. இத்தனைக்கு அப்புறம் தான் அல்லாஹ்வுடைய உதவி. சும்மா எடுத்தோடனே வாழைப்பழம் எடுத்து அல்லாஹ் உரிச்செல்லாம் கையில் கொடுத்துட மாட்டான். நபியவே ஆட்டி படைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு சொர்க்கம். அந்த வசனம் எல்லாம் எடுத்து பாருங்கள், ஓரளவு ஒச்சத்தாலும் அதெல்லாம் இந்த சென்டென்ஸில் தான் வருது. நாம் எடுத்து எங்கே விரலாட்டினோம், திட்டான், அப்போ எடுத்து இந்த வசனம் படிச்சுட்ருக்கோம். எங்கே சுன்னத் ஜமாத் பள்ளியில் நம்மளை மிரட்டிட்டான், அடுத்த வாட்டி விரலை உடச்சு விட்ருவோன்னா அப்போ வசனம் எடுத்து ஓரளவு அச்சத்தாலும் பசியிலாலும் அப்படின்னா, நம்ம பசியும் பார்க்கல, அச்சமும் பார்க்கல, உயிருடைய இழப்பும் பார்க்கல, எதையும் பார்க்கல. இதுதான் உண்மை. இவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போ தான் காப்பாற்றுறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டான், அல்லாஹ்வுடைய, அதாவது சஹாபாக்கள் சுத்தமாக இல்லை, மனிதர்கள் இல்லை. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி அவங்க காப்பாற்றுறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா 4618, முஸ்லீமில் தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அவங்க அப்படிங்கிறது அந்த ஹதீஸ் இருக்குது.